இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி சமூகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஏனென்றால் இந்த ஒரு காரியத்தை குறித்து மார்க் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்களில் காணலாம். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடம் கொண்டு வந்து அவர் மேல் தன் கையை வைத்து சொஸ்தமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நாமும் கூட அநேகந்தரங்களில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் நம் மேல் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தொடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக நல்லபடியாக முடியும். நம் உடல் சுகவீனம் நீங்கிவிடும் என்று நாம் வேதாந்தத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகரை தொட்டு சுகமாக்கினார். அதே போல்தான் மற்றவர்கள் அவர் தொட்டு சுகமாக்கியதை கண்ட பொழுது இந்த ஒரு செவிடனையும் அவரிடத்தில் கொண்டு வந்து நீ வந்து அவனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது மார்க் 7:33 அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? அப்பொழுது அவர் அவன் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்றான். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும் ஒரு காரியம் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கொன்னைவாயுடைய செவினை கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் அவன் செவிகளில் உமிழ்கிறார். அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு விரல்களை தன் காலில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு. அப்படின்னா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விரல்கள் கூட அவருடைய உமிழ்நீரினால் அங்கு ஈரமாக ஆயிட்டிருக்கும். ஏன் காதுகளை கொண்டு உமிழ்கிறார்? அப்படி என்றால் இந்த காது நம் வாழ்க்கையில் நம் செவி நம்முடைய உடலில் ஒரு முக்கியமான பாகமாகும். ஏனென்றால் இன்று அநேக இள வயதினர் தங்கள் காதுகளில் ஒரு மைக்ரோஃபோனை மாற்றிக்கொண்டு ஓவர் ஹெட் ஃபோனை மாட்டிக்கொண்டு அதிலிருந்து அதை செல்போனில் கனெக்ஷன் கொடுத்து அதில் வந்த பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் ரெண்டால் அதை மாட்டிக்கொண்டு நடக்கும்போதும் யாராவது கால் வந்தால் கூட சத்தமாக பேசிக்கொண்டு ஒரு பைத்தியக்காரனை போல நடந்து செல்கிறார்கள். அக்காலத்திலெல்லாம் நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது நம்மை நாமே பேசிக்கொண்டு நடந்தால் பைத்தியம் என்பார்கள். ஆனால் இப்பொழுது அநேக மக்கள் தங்களை தாங்களாகவே பேசிக்கொண்டு செல்கிறார்கள். பைத்தியம் போல மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இளவயதினர் தன்னுடைய காதுகளில் எப்பொழுதும் அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு மியூசிக் கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள். இதனால்தான் ஆண்டவர் காதுகளில் உமிழ்கிறார். நம்முடைய காதுகள் எத்தனை விதமான வார்த்தையை கேட்கிறது என்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் நம் காதுகளினால் கேட்கும் என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ அதைப்படித்தான் நாம் செயல்படுகிறோம். கண்கள் பார்க்கும், செவிகள் கேட்கும், உடனேதான் அதை பற்றி நாம் பேசி அதன்படி நாம் செயல்படுகிறோம். ஆகையால் காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்றார். நாம் செவிகள் திறக்கப்படும் பொழுதுதான் நம் நாவின் கட்டுகள் கூட அவிழ்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போற்றும் வண்ணமாக மாறும். நாம் செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது எத்தனை பெரிய செய்தியை கேட்டாலும் எத்தனை இனியமான பாடல்களை கேட்டாலும் நம் வாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் புகழை பாடவே பாடாது. ஆகையால் நாம் இந்த எப்பத்தா திறக்கப்படுவதாக இந்த காரியத்தை வைத்து என்னென்ன காரியங்களுக்காக நாம் செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்று வேதாந்தத்தின் அடிப்படையில் நாம் காண்போம். நம்முடைய ஜெபம், ஆண்டவரே எப்பத்தா திறக்கப்படுவதாக, என் செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்று அனுதினமும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சத்தம் கேட்பதற்கு நாம் செவிகள் திறந்திருக்கும். சிறு சாமியவேலே நாம் பாருங்கள், தேவன் அவனை அழைத்த பொழுது அவன் செவிகள் திறந்திருந்தது.
அது ஒரு மிட் நைட்டாக இருந்தாலும் கூட, அவன் சிறு பையனாக இருந்தாலும் கூட அவனுடைய செவிகள் திறந்திருந்தது. அப்பொழுதுதான் தன்னை யாரோ கூப்பிட்டார்கள் என்று ஏலியிடம் ஓடி சென்று, தகப்பனே என்னை கூப்பிட்டீரா என்று 2 முறை கேட்டார். பிற்பாடுதான் ஏலி சொன்ன பிரகாரம் சொல்லும்படியே நான் கேட்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களை, கேட்பது மிகவும் சிறந்தது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஆகையால் நாம் செவியை நாம் எவ்வாறு எந்தெந்த காரியங்களுக்காக, எந்தெந்த காரியங்களை கேட்பதற்காக உபயோகப்படுத்துகிறோம் என்பது அதிமுக்கியமானது. ஆகையால் நாமும் கூட சிறு சாமுவேலை போல, ஆண்டவரே நீ சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக, நம் காதுகளில் ஆண்டவராக இயேசு உமிழத்தக்கதாக எப்பதா என்று திறக்கப்படுவதாக என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆகையால் முதலாவது சிறுமைப்பட்டவர்களின் செவியை திறக்கிறார். யோபு 36:15, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர் செவியை திறக்கிறார். பிரியமானவர்களே, இங்கு ஏற்கனவே சிறுமைப்பட்டவர்கள் மிகவும் ஒடுங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் பார்க்க விருப்பமில்லாது, யாருடைய பேச்சையும் கேட்க விருக்க முடியாது. அவருடைய கண்ணீரே அவர்களுக்கு பெரிய பாடாக இருக்கும். என்னுடைய கண்ணீரே எனக்கு அதிகமாக இருக்கிறது, நான் எங்கே மற்றவர்கள் சொல்வதை கேட்பது என்று அதிகமாக சோர்ந்து போயிருப்பார்கள். ஆகையால் அந்த சோர்வை நீக்குவதற்கு முதலாவது நம் தேவாதி தேவன் செய்கிறது, சிறுமைப்பட்டவர்களின் செவியை திறக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு நடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் அவர்களை செவியை சிறக்கும் பொழுது மட்டும்தான், ஏன் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி, அவருடைய சித்தத்தை செய்யாதபடி நாம் என்ன ஜபம் செய்தாலும் நம்முடைய சிறுமைத்தனத்திலிருந்து நாம் மீளப்போவதே இல்லை. ஆகையால் தான் இங்கு பக்தனாக யோபு சொல்கிறார், அவர் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அவர் செவியை திறக்கிறார். சிறுமைக்கு நாம் நீங்களாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய செவியை திறக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்புக்குட்பட்டிருக்கிறீர்களா? யாரும் என்னுடைய துபத்திரத்தை பார்த்து அங்கலாய்க்க மாட்டார்களே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். கவலை வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் எல்லாம் எப்பத்தா தேவனே என் செவிகள் திறக்கப்படுவதாக என்பதுதான். நாம் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் தேவன் நம்முடைய செவியை திறக்கும் பொழுது நம்முடைய ஒடுக்கத்தை தேவன் நீங்களாக்கி மீட்க வல்லவராக இருக்கிறார். செவியை திறக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு எதனால் இந்த காரியம் வந்தது என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு உணர்வை தேவன் அனுப்புகிறார். ஆகையால் நம் அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுது நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஜெபம் எப்பத்தா திறக்கப்படுவதாக. தேவனே என் செவியை திறந்ததும், நான் எதனால் உங்களுடைய சித்தத்தை செய்யாதபடி என் காதுகளை அடைத்து கொண்டேன், எதனால் எனக்கு இந்த துன்பம் வந்தது என்று நாம் நிச்சயமாகவே நம்ம ஆராயும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய செவிகளை திறந்தது மட்டுமல்ல, நம்முடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து அவரை துதிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். அதற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகம் தரமாக தேவன் எவ்வளவோ வலிமையான காரியங்களை செய்தும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தும் அவர்கள் மிகவும் மனக்கடினம் உள்ளவர்களாகி செவித்தினவு உள்ளவர்களாகி ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கு யூதாவும் இஸ்ரவேலும் சிறைப்பட்டு போன காலத்திலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அநேக காரியங்களை தேவன் அவர்களுக்கு விளக்குகிறார். ஆனாலும் அவர்கள் தங்கள் செவியை அடைத்து கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியை தான் கொள்வதற்காக மூர்க்கமாக இருந்தார்கள். சிதேக்கியா ராஜா கூட எரேமியா தீர்க்கதரிசியை எழுதின ஒரு தோற்சுருளை மிகவும் துணிகரமாக நெருப்பு தண்ணீரில் போட்டு எரிக்கிறான். அவர்கள் எதையுமே கேட்க விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் தேவன் அவர்களை 17 தேசங்களில் சிதறடித்தார். நெகேமியா 9:16, எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். மிகவும் அகங்காரமாக இருந்து நாம் கழுத்தை கடினப்படுத்தும் போது கற்பனைகளுக்கு செவி கொடாமல் போனார்கள். நாமும் கூட அதிக பெருமையாக அகந்தையாக தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவே மாட்டோம். எந்த கற்பனைகள் எவ்வளவு இனிமையாக யார் என்ன சொன்னாலும் செவி கொடுக்கவே மாட்டோம். காரணம், எனக்கு தான் எல்லா காரியமும் இருக்கிறது,
எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் எதற்கு இந்த கற்பனையை கைக்கொள்ள வேண்டும், நான் எதற்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் கழுத்தை கடினப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி அகந்தியாக நடந்து நாம் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தோமானால் தேவன் நமக்கு சொல்லுவது, நாம் மிகவும் சிறுமைப்பட்டு போகாதபடி நாம் செவியை திறக்க வேண்டும் என்று தேவனிடம் நாம் மன்றாட வேண்டும். அப்பொழுதெல்லாம் நாம் எப்பொழுதெல்லாம் பெருமையாக இருக்கிறோம், அகதியாக இருக்கிறோம் என்று நாம் நினைக்குமோ அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஜெபம், எப்பத்தா தேவனே என் செவிகளை திறந்துவிடும், என்னுடைய அகங்காரமான காரியத்தை எடுத்து போடும், என்னுடைய கடின கழுத்தை நாங்கள் எடுத்து போடும் கர்த்தாவே, உங்களுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக உன் செவிகளை திறந்தள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் அனைவரும் வாழ்விலும் நாம் நேரடிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அநேகர் தங்கள் காதுகளை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாராவது இனிமையாக பேசினால், நல்ல சிரிப்பாக பேசினால், ஜோக்கடித்து பேசினால் அந்த பிரசங்கெல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு கடினமான ஒரு காரியத்தை, சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு இஷ்டமில்லாமல் போகிறது. தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொள்கிறார்கள், காதுகளை அடைத்து கொண்டார்கள். நாம் அப்படி இருக்காதபடி தேவனே என்னுடைய பெருமையை அகந்தை என்னை விட்டு அகற்றி என் செவிகளை திறந்தள்ளும் எப்பத்தா என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் வாயானது அநேக பதார்த்தங்களை ருசி பார்க்கிறது. நாம் எது நல்ல பதார்த்தம், நல்ல சுவையான ருசியுள்ள பதார்த்தம், இனிப்பான பதார்த்தமா கசப்பானதா என்று வாய்தான், நாக்கில் தான் நாம் சுவை வைத்து உணர்கிறோம். அந்த நாக்கு என்ன என்ன சொல்லுகிறதோ அது அப்படிதான் அந்த சாப்பாட்டை நாம் விரும்பி சாப்பிடுவோம். சில வேளை அதிக கசப்பான காரியங்களை, பாகற்காய் சாப்பிட வேண்டும் என்றால் யாருமே அதிகமாக விரும்ப மாட்டார்கள். அதே தடவை நம்ம ஐஸ்கிரீம் என்று சொன்னால் அநேகர் விரும்புவார்கள். காரணம் அதன் சுவை, இனிப்பான சுவை அனைவருக்கும் பிடிக்கும். அதே போல்தான் சாதாரண மரக்கறி உணவு அதிகமாக விரும்ப மாட்டவர்கள். அசைவக்கறி உணர்வு பிரியாணி என்றால் அநேகருக்கு பிரியம். காரணம் அது நாக்கின் சுவை, அதை அறிந்து மிகவும் விரும்பி சாப்பிடுவோம். அதே போல்தான் செவியும் வார்த்தைகளை சுவைக்கிறது. யோபு 12:11 வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவோ. பிரியமானவர்கள், நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் சோதித்து அறிய வேண்டும். இந்த காரியம் நல்லதா, உண்மையாகவே இவர்கள் சொல்லுகிறார்களா, இல்லை பொய் சொல்லுகிறார்களா என்று நாம் அறிய கடமைப்பட்டுள்ளோம். அநேகம் தரம் ஊழியக்காரர்களே கூட தான் கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்று அநேக கட்டுக்கதைகளுக்கு போதிக்கிறார்கள். இப்பொழுது நாம் அதிகாரம் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்துவிட்டால் அநேகர் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி காய்க்கும் காலம் வரும். பிரியமானவர்களே, நாம் செவியானது வார்த்தைகளை ருசித்து பார்க்கிறது, சோதித்து பார்க்கிறது. நாம் சோதித்து பார்த்து என்னென்ன காரியம் நமக்கு தேவையோ என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையில்லாத காரியங்களெல்லாம் அதை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்து நாம் செவியை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் செவிக்குள் போகிற வார்த்தைகள் இருதயத்துக்குள் சென்று அது மனதிற்குள் நினைத்து நம் நினைவலைகளை கட்டுப்படுத்தி நம்மை செயல்பட வைக்கும். ஆகையால் மிகவும் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்க வேண்டும். நல்லதா கெட்டதா, இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்றெல்லாம் நாம் தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகையால் நாம் எப்பொழுதும் இந்த செவிகளை குறித்து அதிக ஜாக்கிரதையாக இருந்து தேவனிடம், ஆண்டவரே எப்பத்தார் என் செவிகள் உம்முடைய வார்த்தைகளை சோதித்து பார்க்கத்தக்கதாகவும் நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் திறக்கப்படுவதாயா என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் அக்கிரமம் செய்து விட்டு திரும்புவதற்கு செவிகள் திறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு துன்மார்க்கமாக நடக்கிறவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு அட்வைஸ் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எனக்கு இந்த காரியம்தான் பிடித்திருக்கிறது, நான் செய்வேன், இதை கேட்க நீ யார் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அக்கிரமத்தை விட்டு விலகுவதற்கு முதல் காரணம் தேவன் எப்பத்தா நம் செவியை திறக்க வேண்டும். யோபு 16:10 அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம் செவியை திறக்க வேண்டும். எப்பத்தா என்று அவர் நம் செவியில் உமிழ்ந்து
திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அக்கிரமத்தை விட்டு நீங்க முடியும். இல்லை என்றால் எந்த காரியத்திலும் நாம் அக்கிரமம் காரியத்திலே நாம் துணிந்து நடந்திருப்போம். நீங்கள் பிலிகிராம் வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு சம்பவத்தை காண்பீர்கள். அப்பொழுது ஒரு மிகவும் ஃபேமஸான ஒரு நடிகை இருந்தார்கள். அவர்களை அழகில் மயங்காதவர்களே இல்லை. அப்பொழுது அவருக்கு சத்தியத்தை குறித்து சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் பிலிகிராமை ஏவினார். அந்த அம்மாவிடம் சென்று, நடிகையிடம் சென்று, நான் உங்களுக்கு சத்தியத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ சொன்னது, இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு நான் பார்த்து கொள்ளலாம் என்று சென்று விட்டார்கள். ஆனால் அந்த இரவே அவர்கள் அதிகமாக வைரத்தை கொண்டு இறந்து போனார்கள். அவர்கள் செவி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, கர்த்தருடைய கற்பனைகளை கேட்க, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்க திறக்க மறுத்தது. கண்டிப்பாக செவி அடைத்து கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் நாளை அவர்கள் கையில் இல்லை, சாத்தானின் கை அந்த அவர்கள் உயிரை கொள்ளை கொண்டு போய்விட்டது. திரும்ப மீள முடியாத பாதாளத்துக்கு சென்று விட்டார்கள். பிரியமானவர்களை, நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் கடிந்து கொள்ளும் பிரசங்கத்தை கேட்கும்போது தேவன் இந்த பிரசங்கத்தின் மூலமாக எனக்கு என்ன காரியத்தை வெளிப்பற்ற சித்தமாக இருக்கிறார், தேவனையின் செவியை திறந்தல்லும் எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொல்லி நாம் அவரிடம் இறைஞ்ச வேண்டும். சும்மானே வெறுமனே வந்து தேவன் எல்லா செவியும் திறந்து விட மாட்டார். இங்கு செவிட்டு ஊமை பிடித்த ஒருவனை தேவன் அவரிடத்தில் கொண்டு வந்து தொட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொள்ளும் பொழுதுதான் தேவன் நம் செவியை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் எல்லா செவியும் திறந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கட்டும் என்று அவர் சொல்லுவதற்கு அவர் பெரிய அதிகாரம் படைத்தவர், இந்த சராசங்களை உடைத்தவர். வேண்டுமானால் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். இதோ இங்கு காற்றில் வருகிற சத்தத்தை எல்லாம் அவர் சத்ததாம், கேட்டால் என்ன, கேட்டாவிட்டால் என்ற, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற மனப்போக்கை தேவன் நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளுகிற சத்தத்தை கேட்கும் பொழுது நம்முடைய செவிகள் எவ்வாறு இருக்கிறது? திறந்திருக்கிறதா? இல்லை, எனக்கு இதை சொல்ல வேண்டாம், அடைத்து கொள்கிறோமா? இந்த அநேக இளைய வயதினர் தன் தகப்பன் பேச்சையும் தாய் பேச்சையும் இப்படிதான் சொல்கிறார். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், உங்களுடைய காலங்கள் எல்லாம் பழைய காலம், எங்களுடைய காலங்களில் எவ்வளவு நவீனமான காரியம், அதை பற்றி உங்களுக்கும் தெரியாது, ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று காதுகளை அடைத்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கடிந்து கொள்வதற்கு செவி கொடுக்க மறுத்தால் நாம் பாதாளம்தான் வாய் ஆவென்று தெரிந்து கொண்டிருக்கும். ஆகையால் அதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக. நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் தேவனுக்கு பயப்படும் பயத்தை தேவன் நம்மேல் கொடுப்பார். கர்த்தருடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்தவித தப்பு தண்டாவுக்கும் சீக்கிரமாக செல்ல மாட்டோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த காரியம் பொல்லாதது, இதை செய்யக்கூடாது என்று நம் தேவனுடைய பயம் நமக்குள் வரும். அதற்கு எப்பத்தா நம் செவிகள் திறக்கப்படுவாத வேண்டும் என்று தேவனிடம் மன்றாட வேண்டும். சங்கீதம் 34:11, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க வேண்டும். எந்த காரியத்தையும் நாம் போதிக்கும் பொழுது நம் செவிகள் திறந்திருந்தால்தான் நமக்குள் செல்லும் காரியம் நமக்கு புரியும். நாம் வகுப்பறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் கூட நாம் நாம் எங்கேயோ வலையை பாய்ந்து விட்டு ஆசிரியரை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லித் தருகிற பாடம் எதுவே மனதில் செல்லாது. ஏனென்றால் நம் செவிக்குள் தான் எதுவுமே செல்லவில்லையே. என்ன கேட்டாலும் கடைசியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது சம்பந்தமில்லாமல் உளறி கொண்டிருப்போம். ஆகையால் இங்கு வேதாகம் சொல்லிட்டது, பிள்ளைகளே வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு போதிப்பேன் என்று. பிரியமானவர்களே, தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு ஆசானாக மாறிவிடுகிறார். முக்கியமாக கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பார். இந்த காரியம் நீ தவறு செய்யவே கூடாது என்று. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள், தேவன் அவ்வாறு அறிவை உணர்த்தினபடியினால்தான் அவர் போத்திபாரின் மனைவியின் வற்புறுதலுக்கு இணங்காமல் ஓட வேண்டியதாக இருந்தது. கடைசியில் அவர் சிறைச்சாலை தண்டனை அனுபவித்தார் கூட கடைசியில் தேவன் அவரை உயர்த்த சித்தமாக இருந்தார். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் அபிஷேகம் பெற்றவராக இருந்தாலும் தன்னுடைய செவியை கற்பனைகளுக்கு விரோதமாக அடித்து கொண்டு போனவினால்
அவர் தெய்வ பயம் அவரை விட்டு நிலையின பொழுது அந்த தெலீலாவின் மடியிலிருந்து தன் தலையை சிறைக்க கொடுத்த பொழுது அபிஷேகத்தை இழந்தார், கண்களும் குருடாக்கப்பட்டது, கடைசியில் மாவரைத்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாம் செவி கொடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் இவ்வாறு தான் முடியும். ஆகையால் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனே, எப்பத்தா என் செவி திறந்தள்ளும், உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு போதித்தள்ளும் என்று நான் கேட்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, தேவன் பலியையும் காணிக்கையும் விரும்புவதே இல்லை. நம்ம அநேகம் தரம் நினைந்து கொண்டே இருப்போம், இந்த பிரசங்கத்தை எல்லாம் நாம் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் அதிக பணக்காரனாக இருக்கிறேனே, தேவையான அளவு காணிக்கையை ஆலயத்துக்கு கொடுக்கிறேனே, அது பத்தாதா, தேவன் என்னை அங்கீகரிக்க மாட்டாரா, அது அப்படிதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர் வாழ்க்கையிலும் பாருங்கள், துணிகரமாக நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆலயத்துக்கு அதிகமான காணிக்கையை வாரி வழங்கி கொண்டே இருப்பார்கள். காரணம், காணிக்கையின் மூலம் தேவனை திருப்திப்படுத்தி விடலாம் என்று. ஆனால் வேதாம் நம்மை எச்சரிக்கிறது. சங்கீதம் 40:6, பலியும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் பலியின் காணிக்கை விரும்புவதே இல்லை, செவிகளை திறப்பதற்கு தான் விரும்புகிறார். நம் செவியை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்து எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொல்லும் பொழுதுதான் நாம் செவி திறக்கிறது மட்டுமல்ல, நாவின் கட்டுகளும் திறந்து தெளிவாக பேசுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அநேகம் தரம் நாம் நினைத்து கொண்டிருப்போம், நம்முடைய காணிக்கையினால் தேவனை திருப்திப்படுத்தி விட்டலாம் என்று. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது நம்முடைய கடமை. ஆனால் எல்லாவற்றையும் காணிக்கையும் பலியையும் பார்க்கிலும் தேவன் நம் செவியை திறக்க விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் செவி திறந்திருக்கிறதா? தேவனே, என் செவியை திறந்தல்லும் என்று நாம் கேட்கிறோமா? கேட்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலிருந்து நம்முடைய ஜெபத்தோடு இந்த வார்த்தையும் நாம் சேர்த்துக்கொள்வோம். தேவனே, எப்பத்தா என் செவியை திறந்தல்லும் என்று. அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் பலியும் காணிக்கையும் அங்கீகரிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக, நாம் உவமை மொழிகளுக்கு சாய்க்க வேண்டும். எப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை நாம் விரும்புவோம் என்றால், நாம் செவி திறந்திருக்கும் பொழுதுதான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக ஊமைகளின் மூலம்தான் மற்றவர் பேசினார். அவரே சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என் சத்தத்தை கேட்டும் அதன்படி செய்ய இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்களோடு நான் ஊமை மொழிகளாக பேசுகிறேன். சிஷ்யர்களுக்கு மட்டும் அந்த ஊமையின் காரியத்தை விளக்கி சொன்னார். சங்கீதம் 49:4, என் செவி ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு நாம் செவி காய்க்கும் பொழுதுதான், ஊமை பொருளுக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் மறைப்பொருளாக இருக்கிறதை தேவன் விளங்க பண்ணுவார், சுரமண்டலத்தின் மேல் விளங்க பண்ணுவார் என்பது நாம் பாடும் பொழுது, செவியை திறக்கும் பொழுது நாவின் கட்டுகளும் அவிழ்ந்துவிடும். நாம் பாடும் பொழுது அந்த ஊமைக்கான அர்த்தத்தை தேவன் பாட்டின் மூலமாக வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை, முக்கியமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கூறிய சத்தியங்களை நாம் விரும்பி படித்து கேட்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. அடுத்ததாக, நாம் தேவனை விரும்பாமல் இருக்கும் பொழுது நாம் செவி அடைக்கப்பட்டு போகும், பிடியமில்லாமல் இருக்கும். ஒருவரை நாம் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை என்ன சொன்னாலும் நாம் கேட்கவே மாட்டோம். அதே போல்தான், நாம் கர்த்தரை பிடிக்கவில்லை என்றால் அவர் எத்தனை நல்ல காரியங்களை செய்தாலும், நல்லது என்று உணர்ந்தாலும் நாம் கீழ்ப்படியவே மாட்டோம். சங்கீதம் 81:11, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்கோம். தேவன் மேல் நாம் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆன்பாவோடும், முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறுமாயா. இதுதான் முதலாம் கற்பனை. நாம் அன்பு கூறினால் நிச்சயமாகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று நம் செவிகள் அவருடைய சத்தத்துக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். தேவனை விரும்புகிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விரும்புகிறோமா? அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விரும்புவதே இல்லை. ஏதோ மேலான போக்காக ஒரு சடங்காச்சாரமாக ஆலயத்துக்கு செல்வதும் வழிபாடு செல்வதும் நடத்துவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான தேவனை விரும்பும் பொழுதுதான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். இன்று அநேக
பிரபலமான கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட, பாடல் ஆராதனை நடத்தியவர்கள் கூட கடைசியில் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கவில்லை. அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்து விட்டார்கள். ஆனால் அவர் பாடல்கள் மட்டும் பயங்கரமாக பாடி கூட்டம் சேர்த்து கொண்டு காணிக்கை சேர்த்து கொண்டிருந்தார்கள். கடைசி நிலைமை பரிதாபம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவரே, என் உண்மை நேசிக்கத்தக்க இருதயத்தை தந்து எப்பத்தா என் இருதயம் மட்டுமல்ல என் செவிகளும் திறக்க வேண்டும், உண்மை நான் நேசிக்க வேண்டும் என்று கேட்டு பாருங்களேன். நிச்சயமாகவே நம் வாழ்க்கை மிகவும் செழிப்பானதொன்றதாக இருக்கும். கடைசியாக நாம் செவி கொடாமல் இருக்கும் பொழுது முறுமுறுப்போம். சங்கீதம் 106:25, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களே முறுமுறுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு முறுமுறுக்கிறோமா? நம் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி செய்த செய்கைகள் நமக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது முறுமுறுக்கிறோமா? காரணம், முறுமுறுக்கிறதன் முதல் அறிகுறி நம் செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய சத்தம் கேட்கப்படாமல், கேட்க விரும்பாமல், எப்பத்தா என்று திறக்கப்பட விரும்பாமல், அவருடைய நம் மனம் போல காரியங்களை செய்துவிட்டு பிற்பாடு நம்முடைய காரியங்களுக்காக நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறு தான் செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு மட்டும் தேவனுக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு செய்கை. அது இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்படவும், தங்கள் தேசத்தை விட்டு தேசம் தெரியாதாக அலைந்து திரியவும் பண்ணிட்டு அநேக கட்டுகளுக்கு அவர்களை உள்ளாக்க பண்ணினது. ஐயார் அதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையில் முறுமுறுக்கும் சத்தம் வரவே கூடாது. தேவன் எப்பத்தா என்று நம் செவியை திறக்கும் பொழுது நம் நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அந்த செவிடுமையன் புகழ்ந்து பேசினது போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, எப்பத்தா என்று நீர் திறக்கப்படுவதாக என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நமக்கு செவி ஊடுமை ஒருனை கொண்டு வந்த பொழுது நீர் அவன் செவிகளில் உமிழ்ந்து வாய் கரங்களை வைத்து எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொன்ன பொழுது அவனுக்கு காதின் கட்டுகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தெளிவாக பேசினான். அதே போல் அநேகம் தரம் கர்த்தாவே எங்கள் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விடுமாமல், உம்மை நேசிக்காமல் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் காதுகளை அடைத்து கொண்டோம் கர்த்தாவே. மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுதின ஜெபத்தில் எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று செவியை திறந்து தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து உம்மை துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இறங்க வேண்டும் என்று கெஞ்சிடும் கர்த்தாவே. முறுமுறுக்காதபடி எங்கள் வாயை நீர் அடைத்து போட வேண்டும் என்று கெஞ்சிடும். என் நாவின் கட்டுகளை நீர் திறக்க வேண்டும் என்று கெஞ்சிடும். உம்மை மட்டும் பாட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிடும். எல்லா துதி கனமாய் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.